Hi, my dear students. Good morning to one and all. First of all, I would like to welcome to Social Science class, 7th Standard, History Lesson 2, Emergency of New Kingdoms in North India. வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். Dear students, we already discussed about the previous videos, the introductions of emergency of new kingdoms in North India and the origin of the Rajputs. ராஜபுத்திரர்களின் தோற்றம் மற்றும் அதனுடைய அறிமுகங்களை பற்றி நாம் முந்தைய பாடப்பகுதியில் பார்த்திருந்தோம். And then now we are going to learn about the types of Rajputs. 36 royal Rajputs clans were listed by the Oriental scholar. Yes, students, types of Rajputs. ராஜபுத்திரர்களின் வகைகள் நிறைய இருந்தது. ஸோ ஏறக்குறைய 36 ராயல் ராஜ்புட்ஸ், அரச வம்சத்தை சார்ந்த 36 வகையான ராஜபுத்திர குறுநில மன்னர்கள் நார்த் இந்தியாவில் இருந்தாங்க. ஸோ வேர் லிஸ்டட் பை ஓரியண்டல் ஸ்காலர். இது புலவராக இருந்த ஜேம்ஸ் டாட் என்பவர் 1829 இதை பட்டியலிட்டார். அமங் தம் 4 கிளைம்டு. ஸோ அந்த 36 வகையான அரசர்களுள் 4 வம்சத்தினர் மட்டும் கிளைம்டு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அவர்களுக்கு மற்றும் 4 முக்கியமான காலனி ஆதிக்கம் கொண்டவர்கள், அவர்களை சிறப்பு தகுதிகள் பெற்றவர்களாக வரையறை செய்கிறார். யார் யாருன்னு சொன்னால் த பிரதிகாராஸ், த சௌஹான்ஸ், த சாளுக்கியாஸ், த பார்மராஸ் ஆஃப் பவர்ஸ். ஃபஸ்ட்டு த பிரதிகாராஸ், த சௌஹான்ஸ், த சாளுக்கியாஸ், the Parmaras of Pavas. All the 4 clans were of the Agnikula origin. இவர்கள் 4 பேரும் அக்னிகுல வம்சத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க. So first in this videos we are going to learn the Pradiharas. Yes, the Pradiharas are the பிரதிகாரர்கள். The Pradiharas also known as Kurjara Pradiharas. The Pradiharas also known as Kurjara Pradiharas, prominent rulers of the Rajputs. ராஜபுத்திர வம்சத்தில் 36 வகையான குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. ஸோ அதில் குறிப்பிடும்படியாக அதிக மேலாதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தவர்கள் இந்த பிரதிகாராஸ். இவர்களை கூர்ஜர பிரதிகாரர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். they were also known as Kurjara Pradiharas. And then they ruled Jodhpur in the 6th century CE. ஸோ 6ஆம் நூற்றாண்டுகளில் இவர்கள் ஜோத்பூரை மையமாக கொண்டு இங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஹரிச்சந்திரா வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பிரதிகாராஸ். ஸோ முதல்ல பாருங்கள், இந்த ஹரிச்சந்திரன் என்பவர் தான் இந்த பிரதிகாரர்களின் வம்சத்தை தோற்றுவித்தவர். ஹரிச்சந்திரா லேய்ட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த கூர்ஜரா டைனஸ்டி. கூர்ஜர வம்சத்தை தோற்றுவித்தவர் இந்த ஹரிச்சந்திரா. ஸோ அண்ட் Ahabhatta I was the most powerful and prominent ruler. ஸோ இதில் பாருங்கள், அவர் தான் மிகச்சிறந்த மிகவும் புகழ்வாய்ந்த அரசராக இருக்கிறார். அண்ட் தென் he ruled over Broch and Jodhpur up to Gwalior. இவர் எங்கே வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் பாருங்கள், புரோச், ஜோத்பூர் இதை மையமாக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அது மாதிரிக்கும் கிடையாது, அப் டு த குவாலியர் வரைக்கும் இவருடைய டொமினியன் இருந்தது, ஆட்சிக்கு உட்பட்ட எல்லைகளாக இருந்தது. அண்ட் ஹீ சக்ஸஸ்ஃபுல்லி ரீபல்ஸ் த இன்வேஷன் ஆஃப் த அரப்ஸ். அரேபிய நாட்டை சார்ந்த அராபியர்கள் இங்கு இந்தியாவின் மீது படையெடுத்து வருவதை இவர் வெற்றிகரமாக எதிர்த்து அவர்களை தடுத்து நிறுத்துகிறார். ஹீ ரீபல்ஸ்ட் த இன்வேஷன் ஆஃப் த அரப்ஸ் அப்சின் from the East India checked their expansion. ஸோ அரேபியர்கள் அங்கிருந்து சிந்து பகுதியை தாக்காமல் இவர் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினார். அண்ட் தென் பிரதிகாராஸ்லேயே நாகபட்டா I was succeeded by the வஸ்தராசா. முதலாம் நாகபட்டருக்கு பிறகு ஆட்சிக்கு வர்றது யார் அப்படின்னு சொன்னால் வஸ்தராஜா. ஸோ இந்த வஸ்தராஜா ஆட்சிக்கு வராரு. ஸோ இவர் வந்த உடனே control over Kanauj brought him to conflict with the Pala ruler. இவருடைய முயற்சி என்ன அப்படின்னு சொன்னால், கனோஜ் பகுதியை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்றதில் தீவிரமாக ஈடுபடுகிறார். ஸோ அதனால்
த கான்ஃப்ளிக்ட் வித் த பாலா ரூலர் தர்மபாலர். அங்கே தர்மபாலரும் இருக்கிறாரு. ஸோ அவரோட சில பிரச்சனைகளும் ஏற்படுகிறது கன்னோஜை கைப்பற்றுவதில். அப்போ ரெண்டு பேருமே தீவிரமாக இருந்திருக்கிறாங்க, பாலாஸ் அண்ட் பிரதிகாராஸ். அண்ட் தென் வஸ்தராஜா சக்சீசர்ஸ் ஆஃப் நாகபட்டா 2, இரண்டாம் நாகபட்டருக்கு பிறகு இந்த வஸ்தராஜா வராரு அண்ட் ராம்பத்ரா வராரு. டிட் நாட் டூ எனிதிங் இம்ப்ரெசிவ்லி. இவர்கள் சிறப்பாக சொல்லக்கூடிய அளவில் எதையும் செய்யலை, செயல்படுத்த முடியல. ஸோ அண்ட் தென் த மிஹிரபோஜா ஆர் போஜா இஸ் த ஃபேமஸ் திங், த சன் ஆஃப் ராம்பத்ரா. இந்த ராம்பத்ராவுடைய மிகச்சிறந்த மகன் இந்த மிஹிரபோஜா அல்லது போஜா அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தின் எ ஃபியூ இயர்ஸ் his accession succeeded in the consolidating power of the Prathiharas. இவர் குறைந்த ஆண்டுகள்லேயே என்ன பண்ணிட்டாரு? ஸோ சக்சீட் இன் த கன்சாலிடேட்டிங் பவர் ஆஃப் த பிரதிகாராஸ். பிரதிகாரர்களின் ஆளுமையையும் அவர்களுடைய திறமையையும் புகழையும் வெளிக்கொணர்வதில் இவர் மிகச்சிறந்த ஒரு அரசராகவே செயல்பட்டு கொண்டிருந்தார். அண்ட் தென் அஸ் எ ஸ்ட்ராங் ரூலர், இவர் மிக வலிமையான அரசை ஏற்படுத்தியவர். போஜா வாஸ் ஏபிள் டு மெயின்டைன் பீஸ் இன் ஹிஸ் கிங்டம். இவர் மிகச்சிறந்த அரசர், ஒரு வலிமையான அரசர். அது மட்டும் இல்லையா, போஜா வாஸ் ஏபிள் மெயின்டைன் பீஸ் இன் ஹிஸ் கிங்டம். இவருடைய அரசுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் மக்களுக்கு வாரி வழங்கினார். ஸோ அந்த அளவுக்கு இவர் ஒரு மிகச்சிறந்த அரசராகவே கருதப்படுகிறார். அண்ட் தென் ஆஃப்டர் போஜாவுக்கு பிறகு த பிரதிகாரா எம்பையர் continued its full glory nearly a century. ஸோ அவருடைய போஜாவுக்கு பிறகு இந்த பிரதிகார எம்பையர் continued its glory for nearly a century. ஒரு 100 ஆண்டுகள் வரைக்கும் கிட்டத்தட்ட பிரதிகாரர்களின் பேரும் புகழும் மிகவும் சிறப்பாகவும் பெருமையாகவும் கருதப்பட்டது. He successfully resisted the Arabs. இவர் தீவிரமாக அரேபியர்களை தடுத்து நிறுத்தினார். அது மட்டும் கிடையாது, they ruled Rajasthan and Malwa. They also held Kannauj for some time. இவர் மாலவத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார், ராஜஸ்தானையும் என்ன பண்ணிட்டு இருந்தார், ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அண்ட் they also held Kannauj for some, சில நேரங்கள் கனோஜ் பகுதியையும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இவர் வைத்து கொண்டிருந்தார். அண்ட் தென் the Rajputs fought each other endless in the 11th and 12th centuries. 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகளில் இந்த ராஜபுத்திரர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் இன்டர்சின். ஸோ இந்த பிரச்சனையால் நன்மை யாருக்கு ஏற்படுது இந்த குவாரல்ஸால் அப்படின்னு சொன்னால், மெனி லோக்கல் கிங்ஸ், அங்கே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் இருக்கிறாங்க, சக்சீடட் இன் மேக்கிங் தெம்செல்வ்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதனால் அவர்கள் தன்னை சுதந்திர அரசுகளாக அறிவித்து கொண்டு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய தகுதியையும் பெறுகிறார்கள். அண்ட் தென் dear student, this is a very very important. There was a prolonged tripartite struggle. ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு மிக சிக்கலான பிரச்சனையான ஒரு இடம் இருந்தது, போராட்டமான இடம் இருந்தது. ஸோ யாருக்கு இடையே இந்த போராட்டமான பிரச்சனையான இடம் அப்படின்னு சொன்னால், ஸோ பிட்வீன் கூஜர் பிரதிகாராஸ், இந்த பிரதிகாராஸ்ன்னு சொன்ன இல்லையா அவங்க, ஆஃப் மால்வா, த ராஜஸ்தான் ஆஃப் டெக்கான், த ராஷ்டிரகூடாஸ் ஆஃப் டெக்கான் அண்ட் த பாலாஸ் ஆஃப் பெங்கால். இந்த 3 பேருக்குமே பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருந்தது. ஸோ ட்ரைபார்ட்டி ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவோம். யாராருக்கு? த பிரதிகாராஸ், த ராஷ்டிரகூடாஸ் அண்ட் த பாலாஸ். ஓகேவா? இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ட்ரைபார்ட்டி ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈச் ஒன் ஆஃப் தம் வாண்டட் டு எஸ்டாப்ளிஷ் தேர் சூப்பர்மேசி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருந்தது, நம்ம ஆளுமையை செலுத்தியவர்களாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில். அதுவும் குறிப்பாக ஓவர் த ஃபெர்டில் ரீஜன் ஆஃப் கன்னோஜை கைப்பற்றுவதில். கன்னோஜ் என்பது ஃபெர்டில் ரீஜன், ஒரு வளமான சிறப்பான ஒரு மண் வளம். அந்த பகுதியை கைப்பற்றுவதில் மும்முரமாக 3 பேருமே தீவிரம் காட்டியிருந்தார்கள். இன் த ப்ராசஸ் ஆல் த 3 powers வேர் வீக்கன். ஸோ இந்த நிகழ்வில் 3 பேருமே இறுதியில் ஓகேவா, ஸோ இறுதி ஆண்டுகளில் 3வரும் வலிமையற்ற அரசர்களாக தென்பட்டார்கள். யாருன்னு சொன்ன? பிரதிகாராஸ், ராஷ்டிரகூடாஸ் அண்டு த பாலாஸ். இந்த 3 பேருமே இந்த கனூஜ் பகுதியை கைப்பற்றுவதில் தீவிரமாக இருந்தாங்க. பிகாஸ் த கனூஜ் ஓவர் த ஃபெர்டில் ரீஜன், வளமான வண்டல் மண் மிகுந்த பகுதி. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த நிகழ்வு ஆல் த 3 powers வேர் வீக்கெண்ட். கடைசியில் 3 பேருமே வலிமையற்றவர்களாக
பின்பற்றார்கள். Dear students, thank you for watching this video and have a nice day.